Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அப்கமிங்கா இருக்கா ஓகே இந்த அக்டோபர் மந்த் நமக்கு வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ஆகஸ்ட்லேயே வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே ஸோ லாஸ்ட் 1 month அப்படின்றது நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்போம். இப்போ இருக்க போற 1 month அதாவது எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபர்ல இருக்க போது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 1 month ஓகேவா. ஸோ இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்க போறது உங்களோட ரிவிஷன் ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் போட்டு பாக்குறது. இந்த ரெண்டு தான் உங்களோட மேஜர் ஒர்க்கா இருக்கணும். ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஸோ நம்ம அகாடமில என்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம் இதை பத்தி தான் நம்ம ஓவராலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எம்இ பி ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, ஓகே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்களே வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல நீங்க சிலபஸ் படிச்சிட்டீங்க, டெஸ்ட் மட்டும் தேவைப்படுது, இந்த மாதிரி we are covering a wide variety of people. okay so நீங்க என்ன டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பேட்ச் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. சோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அஷ்யூர்டா யூ கேன் ஸ்கோர் 360+ மார்க்ஸ். ஓகே நான் சொல்றது ஓவரால் இன்க்ளூடிங் ஜிஎஸ் உங்களோட டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே சேர்த்து ஓவராலா 360 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா நீங்க எடுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்பவே டீடைல்டா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கையுமே வந்து மிஸ் பண்ணாம உங்களுக்கு எல்லா டாபிக்கையும் கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் இருக்கும். பீட் போத் ஜிஎஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களோட டெக்னிக்கல் பார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ் உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்குமே வந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். ஸோ எஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியோட டெஸ்ட் சீரீஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இல்ல அதுல என்ன அப்படி ஸ்பெஷலா இருக்கு அதர் அகாடமிஸோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நடந்த நிறைய எக்ஸாம்ஸோட ப்ரூஃப் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல போய் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்வே அண்ட் டிராட்ஸ்மேன் எக்ஸாம் ஓகே ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அதாவது டெஸ்ட் பேட்ச்ல இருந்து எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்ததை விட அதே பேட்டர்ன், அதே ஃபார்முலா, ஓகே அதே கான்செப்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ டேக் இட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே ஒரு 170+ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஏற்கனவே கவர் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸால குவிக்கா வந்து அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி ஈஸியா வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே சேட் ஃபார் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பார்த்தாலும் அதே 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லயே நம்ம அதை பார்த்திருப்போம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2023 லாஸ்டா டிசம்பர் ஜான் ஸ்டார்டிங்ல நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்பயுமே வந்து 150+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி இருந்தது. தென் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் ஜூன் மந்த் எஸ். ஸோ அந்த எக்ஸாம்லயும் 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் நீங்க வந்து எவ்வளவுதான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஓகேவா, எக்ஸாம் வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அவர் ஸ்டடிங் ப்ராசஸ் வில் நெவர் ஹேவ் அ எண்ட். ஓகேவா. நீங்க இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள திருப்பி ஓகே நம்ம ஏதோ மிஸ் பண்ணிக்கோம் திருப்பி நீங்க ஒரு புக்கோ ஒரு நோட்ஸையோ பாத்துக்கிட்டே இருக்கப்போ அதுக்குள்ள இன்னும் டீப்பா போயிட்டே இருப்பீங்களே தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா. சோ என்ன படிக்கணும், கிறிஸ்பா என்ன படிச்சிருக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன படிச்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு டாபிக்ல அப்படின்றத படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்காக தான். ஓகே சோ ரைட். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு டெக்னிக்கல் ஜிஎஸ் இந்த ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஈசியோட ஒரு டீடைல் ஸ்கெடியூல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 35 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஈசி ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஓகே ஸோ நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு சிலபஸ் வைஸ் கரெக்டா. அந்த 10 யூனிட்ஸ்க்கும் ஒரு 3 யூனிட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு இருக்க மாதிரி இடிசி எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் அனலாக் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு 3 இண்டிவிஜுவல் யூனிட் டெஸ்ட். அப்ப எல்லா அதாவது ஒவ்வொரு டாபிக்குள்ளே சப் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ அனலாக் சர்க்கியூட்ஸ் இருந்தீங்கன்னா ரெக்டிஃபயர்ஸ் இருக்க போது, பவர் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்க போது, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்க போது, டைமர்ஸ் சப் டாபிக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு யூனிட் டெஸ்ட் அப்படின்னு நிறைய அகாடமிஸ்ல பண்ணுவாங்க. அப்படி பண்ணா உங்களால எல்லா டாபிக்லயும் இருக்க வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகேவா. சோ அதனாலதான் நாங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 3 டெஸ்ட் ஆச்சு மினிமம். ஓகே 3 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆஸ் இப்போ இயர்ஸ் கோ பை 2019 அப்புறமே வந்து காம்படிஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு.
கிளியர். ஏன்னா கொரோனா டைம்ல எக்ஸாமே வரல. அப்ப நிறைய பேருக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம் கிடைச்சிச்சு. ஓகே, பிகாஸ் எவ்ரி ஒன் வேர் அட் ஹோம். எந்த ஒர்க்குக்கும் போல, ஒர்க் இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு வீட்டுல தான் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் இருந்துச்சு. அப்ப எந்த எக்ஸாம் வராம இருந்துச்சு. அப்ப நல்லாவே ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் கிடைச்சு இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுல வந்து காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இப்ப லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து ஹையா இருக்கு. ஓகே, கொஸ்டின்ஸும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்மளோட ப்ராக்டிஸ் டெஸ்ட் போட்டு பாக்குறது, கொஸ்டின்ஸ் ஓகே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப கான்சைஸா இருக்கணும். ஓகேவா? சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக், ஒரு 5 இயர்ஸ் பேக்ல இருந்த மாதிரியே பேட்டர்ன்ல எக்ஸாம் பேப்பர் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஓகே, சோ நீங்க அதை மட்டும் பாக்குறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நானே நெட்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் இனஃப். ஏன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்ட், ஓகே, இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா ரொம்பவே ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுதான் இங்க மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து எவ்வளவு பாசிபிள் வெரைட்டி கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத மாதிரி உங்களுக்கு வந்து ஈச் டாபிக் 3 யூனிட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டெக்னிக்கலுக்கு பிளான் பண்ணிப்போம். இது ஈசிக்கும் சரி, ட்ரிபிள்இக்கும் சரி, ஒவ்வொரு யூனிட்லயும் உங்களுக்கு 3 யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு 3 டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2, ரிவிஷன் டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் இந்த 10 யூனிட்டை சும்மா குரூப் பண்ணிருப்போம். ஒரு 4 யூனிட், 3 யூனிட் இந்த மாதிரி குரூப் பண்ணி ஒரு 4 யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஏன்னா நீங்க யூனிட் டெஸ்ட் பண்றப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னா அந்த பர்டிகுலர் யூனிட் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப அந்த டெஸ்ட்ல நீங்க போட்டீங்கனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஒரு நோட்ஸ் வச்சிருக்கீங்க, ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா உங்களால 20+ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். ஓகேவா? ஆனா இதே இது நீங்க ஒரு 4 யூனிட் படிச்சுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் இந்த 4 யூனிட் கம்பைன் பண்ணாம ரேண்டமா, ஓகேவா, என்ன சொல்றது, ஜம்பிள் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு மெமரியோட யூஸ் வரும். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்கன்னா அந்த 4 யூனிட்லயும் யோசிச்சு சால்வ் பண்ற மாதிரி. ஒரு யூனிட் அப்படின்றப்போ இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நமக்கு அது கிளியரா தெரியும். இந்த யூனிட் தான் படிச்சிருக்கோம், இதுல இருந்தா கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கும். பட் இந்த ரிவிஷன் டெஸ்டோட யூஸ் என்ன அப்படின்னா ஒரு 4 யூனிட்டை மிக்ஸ் பண்ணி படிச்சுட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ அது உங்களுக்கு உங்களோட மெமரியை வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்றதுக்கு, மெமரியை ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க எக்ஸாம் போறப்போ 10 யூனிட்ஸையும் ஜம்பிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ். ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு நமக்கு 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் we are going into the main mock test which is a full length test. full length test 1, 2 அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இந்த full length test அப்படின்றது எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கும். ஓகே, இன்க்ளூடிங் ஜிஎஸ் டெக்னிக்கல் பார்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு full length டெஸ்ட் இருக்கும். ஓகே, அங்க எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே கொஸ்டின்ஸ், அதே டைம் பீரியட், ஓகே, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் வெயிட்டேஜ் வந்து அதே மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்ல வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும்னா இங்க நீங்க 35 டெஸ்ட் இன் ஈஸி, ஓகே, பிளஸ் ஜிஎஸ்ல ஒரு 70 டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப 100+ டெஸ்ட் நீங்க வந்து எழுதிட்டு உங்களோட ரியல் டைம் டெஸ்ட், ஓகேவா, அக்டோபர்ல இருக்கு இல்லையா, அது நீங்க எழுத போறப்போ அது உங்களுக்கு ஜஸ்ட் another one மார்க் டெஸ்டா இருக்கும், another one ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் எழுத போறேன் அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்காது. ஓகேவா? சோ அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலை பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காது. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம ஈஸி ட்ரிபிள்இக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே நமக்கு ஒவ்வொரு டாபிக்குமே 3 டேஸ் இருக்கும். இப்ப டே 1, 2, 3 வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அடுத்து எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், எந்த ஒரு டாபிக்கையும் மிஸ் பண்ணாம, ஓகே, உங்களுக்கு எல்லா டாபிக்லயும் 3 யூனிட் டெஸ்ட் இருக்கும், ஃபாலோட் பை செக்ஷன் வைஸ் டெஸ்ட். அதான் நான் சொன்னேன் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி குரூப் பண்ணி கொஞ்சம் யூனிட்ஸை மட்டும் கிளப் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி இருக்கும், ஃபாலோட் பை யுவர் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். ஸோ 2 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அப்படின்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் we have almost 70 டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு டாபிக் நீங்க இங்க பாத்தீங்கன்னா I hope it is visible. ஓகே, சோ இங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக், இப்ப ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அப்ப அதுல எனக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஒவ்வொரு ஈச் சப் டிவிஷனுக்கு ஒரு டாப் டெஸ்ட். ஓவரால் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்க டெஸ்ட் கொடுக்கல. ஓகேவா? ஒவ்வொரு சப் டாபிக்குமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகே, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி 5 இயர் பிளான்காக ஒரு டெஸ்ட். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு சப் டாபிக்குமே வந்து டெஸ்ட் கவர் பண்றதுனால உங்களால எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸ், ஒரு டாபிக்ல இருந்து எவ்வளவு பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்புக்கு தனியா டெஸ்ட்,
ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஓகே புக்ஸ் ரெஃபர் பண்ணி இல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணாலே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்ப இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப் டாபிக்கும் நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா பாசிபிள் கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும். ஜிஎஸோட சிலபஸ் வந்து டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் புக்ஸ் தான், சமச்சீர் புக்ஸ். அப்ப அந்த புக்ஸ்ல நூக் அண்ட் கார்னர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ்க்கு கிடைச்சிடும். கரெக்டா? ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா? மொத்தமா ஒரு யூனிட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் கொஸ்டின் மிஸ் பண்ணிடுவோம். ரைட், இது ஒவ்வொரு டாபிக் அப்படின்றப்போ இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 6th to 12th வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு 5 சாப்டர் 6 சாப்டர், அதிகபட்சம் 6 சாப்டர் இருக்கும். ஒவ்வொரு புக்ஸ்லயும் ரேண்டமா அங்கங்க இருக்கும். ஒரு 5 சாப்டர் வச்சுக்கோங்க. அந்த 5 சாப்டர் மட்டும் நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அப்ப அதுல அதோட எஃபெக்டிவ்னஸ் பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் த ஹோல் இந்தியன் பாலிட்டி as one டெஸ்ட். புரியுதா? சோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட், அதனாலதான் நம்ம டெஸ்ட் வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்லயும் எந்த ஒரு கொஸ்டின் பிராக்டிஸையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஈச் சப் டாபிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கும் நமக்கு டெஸ்ட் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இப்ப ஜிஎஸ்ல இருக்கு 2 பார்ட். 75 மார்க்ஸ் வந்து ஜெனரல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதாவது சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், பாலிட்டி அதெல்லாம் இருக்கும். செகண்ட் வந்து மேக்ஸ் இருக்கும், மென்டல் எபிலிட்டி இருக்கும். சோ இந்த 2 பார்ட்டா செக்ஷன் வைஸ் டெஸ்ட், அதாவது ரிவிஷன் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? சோ ஓவரால் எல்லா யூனிட்ஸையும் ஜிஎஸ்ல இருக்க எல்லா யூனிட்ஸையும் படிச்சு இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் எழுதுது. தென் ஃபைனலா வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட். ஓகே, சோ 2 ஃபுல் லென்த் டெஸ்ட். சோ எக்ஸாக்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும், அதே டிஃபிகல்ட்டி அதே ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டெப்தான ஒரு இன்டென்சிவான ஒரு டெஸ்ட் சீரீஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல பாக்குறப்போ இந்த கொஸ்டின் படிக்கல, இது தெரியல அப்படின்ற மாதிரியே இருக்காது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 100+ டெஸ்ட் சீரீஸ். நம்ம இப்ப காமிச்ச ஸ்கெடியூல்லே உங்களுக்கு பாத்துருக்கீங்க. we have 100+ டெஸ்ட் சீரீஸ். லைவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும்பா, ரெக்கார்டட் டிஸ்கஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும். ஓகே, so nearly we'll be covering 5000+ most important questions exam point of view ல, competitive exam point of view ல உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிருப்போம், எல்லா டாபிக்ஸ்ல இருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி வெரி ஹை ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட், எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, எவ்வளவு டஃப்னஸ் இருக்கு, அதை பொறுத்து அதே ஸ்டாண்டர்ட் தான் நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் செட் பண்ணிருப்போம். ஓகேவா? ரைட், இப்போ ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? இசிஇயோட ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சோ இடிசி ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அதோட ஒரு யூனிட் டெஸ்ட் இத பார்க்கலாம் நம்ம. ரைட், சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, சோ இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் டெஸ்டும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு இருக்கும்பா. ஓகே, 30 questions 45 minutes மேக்ஸிமம். ஓகே, எப்பயுமே அது மேக்ஸிமம் டைம் தான் கொடுப்போம், ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்றத ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து லெஸ் தேன் 45 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா அதான் உங்களோட ப்ராக்டிஸ், அதான் நிஜமா எக்ஸாம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டைம் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ எப்பயுமே இந்த யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் வாட் எவர் த டெஸ்ட் சீரீஸ் வி ஆர் ப்ரொவைடிங், இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறேன், என்னெல்லாம் கொண்டு போவேன்? ஒரு பென் கொண்டு போவேன், ஒரு பென்சில் கொண்டு போவேன், ரைட், எரேசர், வாட் எவர் யூ நீட், சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நான் கொண்டு வச்சிருப்பேன் இல்லையா, தண்ணி பாட்டில் வேணுமா தண்ணி பாட்டில் வச்சிருப்பேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருங்க. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட், நான் சொன்ன மாதிரி யூனிட் டெஸ்ட் வெறும் 30 கொஸ்டின் நீங்க எழுதுறீங்கனாலும் பரவாயில்ல, அதை ரியல் டைமா ஒரு எக்ஸாம் ஹால்ல எப்படி உட்காந்து எழுதுவீங்களோ அதே சின்சியாரிட்டி அதே டெடிகேஷனோட உட்காந்து எழுதுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பிராக்டிஸ். அதான் சொல்றேன், ஒரு 30 கொஸ்டின்ஸ்ல நீங்க 2 கொஸ்டின் டெஸ்டா போட்டு பார்த்தாலும் கூட அதை ப்ராப்பரா செய்யுங்க. ஓகேவா? ஃபுல் ஹார்ட்டடா, டெடிகேட்டடா, சின்சியரா, ஓகே, உங்க மனசாட்சிக்கு பயந்து கரெக்டா உட்காந்து சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஹார்ட் அப்படின்னா சொல்ல முடியாது. படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எழுத முடியும், அவ்வளவுதான். அப்போ கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ட்ரிக்கியா இருக்கும், ஏதாச்சும் வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்றப்போ மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுல கிளியர் ஆயிருங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே இந்த ஆன்சர் தெரியுதே, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியுமே அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடாதீங்க. அட் த சேம் டைம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு இது எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆயிடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா உங்களோட மைண்டை நீங்க எவ்வளவு காம் அண்ட் கம்போஸ்டா வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாம் ஃபுல்லாவே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க சந்தோஷப்பட்டீங்கனாலும் நீங்க போக கொஸ்டின்ஸ் பாக்குறப்போ எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்டே பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா ஏற்கனவே படிச்சு வச்சிருந்ததும் மறந்துடும்.
ஓகேவா? ஸோ உங்க மைண்டை எப்பவுமே கூல் அண்ட் கம்போஸ்ட் காமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டேபிளா இருங்க. தெரியுமா? தெரியும். தெரியலையா? ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து நான் சால்வ் பண்றேன். அவ்வளவுதான். அப்படி மூவ் ஆன் ஆயிட்டே இருங்க. மேனேஜ் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்ல இருந்தே டைம் லிமிட்டோட தான் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த டைமை நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவராலா ஃபுல் லென்த் டெஸ்ட் நீங்க வரப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, 6th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இக்னோர் அதர் டெஸ்ட் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னா உங்க கூடவே வேற யாராவது டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப இது வந்து நீங்க உங்க வீட்டுல உட்காந்து எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதே எக்ஸாமுக்கு வேற யாரோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இதே எக்ஸாம் அவங்களும் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல டோன்ட் இக்னோர் அப்படின்னு நான் கொடுத்தனால நம்ம காம்படிஷனே இல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். ஓகேவா? மிச்சவங்க என்ன மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்க என்ன விட பெட்டரா பண்ணிருப்பாங்களோ, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இந்த மாதிரி தாட்ஸ் வேண்டாம். ஓகே, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். இந்த டெஸ்ட் நான் எழுதுனேன், ஓகேவா, எவாலுவேட் பண்ணோம், ஓகேவா, அப்ப அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நான் எவ்வளவு இந்த டெஸ்ட்ல பெஸ்டா கொடுக்க முடியும், என்னோட மெமரி எல்லாம் எவ்வளவு ஞாபகம் இருக்குன்றதை நான் எப்படி ரிவைஸ் பண்ணிருக்கேன், அதை நான் பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு உங்களோட அனாலிசிஸ், உங்களோட ஒரு செல்ஃப் அனாலிசிஸா தான் இருக்கணுமே தவிர மிச்ச பேர் வந்து எப்படி எழுதியிருப்பாங்க, அவங்க என்ன விட பெட்டரா பண்ணிருப்பாங்களோ, எனக்கு இது தெரியல அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும், இந்த மாதிரி ப்ரெஷர் நம்ம தேவையில்லாம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஓகே, சோ இந்த யூனிட் டெஸ்ட் எல்லாமே உங்களோட பிராக்டிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் மொத்தமே ஒரு பிராக்டிஸ் தான். ஒண்ணு தெரியல அப்படின்னா அடுத்து தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, எக்ஸாம்ல போயிட்டு ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொல்றதுக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டெஸ்ட் எழுதி இதெல்லாம் நமக்கு வீக் ஏரியாஸா இருக்கு தெரியல அப்படின்றப்போ அது படிச்சுட்டு அதை திருப்பி அட்டம் கொடுக்குறதோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே, சோ கிராஸ் செக் ஆல் யுவர் ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்ல, டிஸ்கஷனும் கவனிச்சு ஆன்சர்ஸையும் செக் பண்ணிக்கிறது அவசியம். ஓகே, ஏன்னா நீங்க ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கலாம், ஆன்சர் கீ உங்களுக்கு வேற மெத்தட்ல சொல்யூஷன் சொல்லி கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருந்தா சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதனால ஆன்சர்ஸ் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பாயிண்ட், டூ அட்டெண்ட் யுவர் டெஸ்ட் சின்சியர்லி. நான் எப்பயுமே சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு 2 கொஸ்டின் இன்னைக்கு நான் சும்மா படிக்கல, நான் படிச்சிருக்கேன் முன்னாடி, பட் இப்ப நான் அதை ரிவைஸ் பண்ணா ஜஸ்ட் என் மெமரியில இருந்து நான் ஒரு 2 கொஸ்டின் ட்ரை பண்ண போறேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து உட்காடுறீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்சியரா உட்காருங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்க திங்ஸ் பக்கத்துல ஒரு ரைட்டிங் பேப்பர், ரஃப் பேட், பென், பேப்பர், பென்சில், வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ, தண்ணி வேணும், என்னன்னாலும் பக்கத்துல வச்சுட்டு அதை அந்த டைம் நான் படிக்க மட்டும் தான் செய்யறேன், போன் எல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு அதை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? சோ தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? இப்ப கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ், சோ பேசிக்கா நமக்கு கொஸ்டின்ஸ் இப்ப ஈஸி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தியரி கொஸ்டின்ஸும் இருக்கும், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் இருக்கும். தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது அது 3 டைப்பா சொல்லலாம். தியரி கொஸ்டின்ஸ், ப்ராப்ளமேட்டிக், இன்னொன்று வந்து டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸ். ஓகே, பட் இது வந்து என்ன எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா, மாஸ் ஆக்ஷன்ல அப்படின்னு கேட்டு மாஸ் ஆக்ஷனோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ், இதுல எந்த செமிகண்டக்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் எல்இடி மேக்கிங் அப்படின்னு கேட்கிறேன், இது வந்து தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது கீழே வரும். ஸோ இது நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த தியரி கான்செப்ட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தியரி கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக். ஸோ சம் டேட்டா இஸ் கிவன், சம் டேட்டா இஸ் ஆஸ்க்ட். ஓகே, கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து கரண்ட் டென்சிட்டி கேட்கிறேன், இந்த மாதிரி. அப்ப நமக்கு இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 3 டைப்பையுமே நம்ம கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு வித் ஆப்ஷன்ஸ் யூனிட் டெஸ்ட் வந்து கிளியரா இருக்கும். இப்போ நீங்க ட்ரிபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிளோட டெஸ்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எஸ், கேன் யூ see? Right, just a minute. Yes, so exactா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல எப்படி இருக்கும், வித் ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தியரி கொஸ்டின்ஸ், டைரக்ட் ஃபார்முலா, ஏதாவது டயக்ராம் கொடுத்த கொஸ்டின்ஸ் ஆர் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லா டைப்பையும் கவர் பண்ற மாதிரி நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ரைட், இதே மாதிரி நம்ம ஜிஎஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ ஜிஎஸ்க்கு இது ஒரு ஃபுல் லென்த் டெஸ்டோடது. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஜிஎஸ் வந்து பைலிங்குவலா இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலுமே வந்து நமக்கு உண்டு. ஓகேவா? ஸோ இங்க பாக்குறீங்க அப்படின்னா எவ்ரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும், எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்து எக்ஸாக்டா எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கும். ஓகே, ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் அசர்ஷன், ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஜிஎஸ் பார்ட் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி
சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிள் தான் நான் காட்டியிருக்கேன். ரைட். ஸோ வி ஹவ் சீன் த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஆல் தீஸ் 3 திங்ஸ். ரைட். இப்போ எஸ், so we are launching a Sparks mega selection test batch. ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு இன்டெப்தா இருக்க போது, எவ்வளவு வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ there is a special offer for first 10 students. ஸோ நம்ம அகாடமியில் எப்பயுமே லோவஸ்ட் ப்ரைசிங் தான். ஸோ நீங்க ப்ரைசஸ் எல்லாமே வந்து அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு டெஸ்ட், இன்டென்சிவான டெஸ்ட்டுக்கு இந்த ப்ரைசிங்ல வேற எதுவும் அகாடமி கொடுக்குறாங்களா அப்படின்றத கம்பேர் பண்ணிட்டு நம்ம கூகுள்ல நீங்க ரிவ்யூவும் பார்த்துக்கோங்க. நம்ம அகாடமி பத்தின ரிவ்யூஸ் பார்த்துட்டு தென் இஃப் யூ ஆர் willing to join our test batch, you are most welcome. ஸோ நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க டெஸ்ட் சீரீஸ் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ். செல்ஃப் ப்ரிப்பேரிங் அப்படின்னா நீங்களே படிச்சிருக்கீங்க, ஓகே, படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து நான் என்கிட்ட புக்ஸ் இருக்கு, இல்ல என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கு, நானே படிச்சுக்கிறேன். ஆனா வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்ல, அதர் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்ல அப்படின்னா தென் திஸ் டெஸ்ட் பேட்ச் இஸ் ஸ்ட்ரைட் அவே ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்காக தான். நெக்ஸ்ட், இதே மாதிரி எனக்கு டைம் இல்ல, ஓகே, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு 9 to 5 ஜாப் இருக்கு, வீட்டுக்கு வந்து ஒர்க் இருக்கு, அப்ப எனக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு டைம் இல்லை, அதாவது நோட்ஸ் எடுத்து படிக்க எனக்கு டைம் இல்லை, பட் நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் குவிக்கா வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ஓகே, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ், அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்களா, உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஆல்ரெடி ஸ்டடிட் சிலபஸ். சில பேர் வந்து ரொம்ப நாளா இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்லேயே இருப்பீங்க. நான் சிலபஸ்லாம் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ப்ராக்டிஸ்க்கு மட்டும் தான் வேணும் அப்படின்றவங்க ஒரு ரிவிஷன் மாதிரி தான். என்கிட்ட ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு ஜஸ்ட் குவிக் ரிவிஷனா டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா திஸ் டெஸ்ட் பேட்ச் இஸ் ஃபார் யூ. ஓகே, லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய அட்டம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கீங்க, எனக்கு ஜஸ்ட் ஃபியூ மார்க்ஸ், ஓகே, மார்ஜின் பார்டர்ல போய் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 4 மார்க் எடுத்திருந்தா நான் சிவி போயிருப்பேன், இன்னொரு 2 மார்க் எடுத்திருந்தா நான் சிவி கிளியர் பண்ணி நான் வந்து போஸ்டிங் அடிச்சிருப்பேன், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாருக்குமானது தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங் பீப்புளா இருக்கலாம். ஓகே, வாட் எவர் பி யுவர் நேச்சர் ஆஃப் ஜாப், உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. ரைட். ஸோ நம்மளோட அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா there is a special offer for next 3 days. ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் நான் டெஸ்ட் பேட்சை பத்தி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்டெப்தான செலக்ஷன் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ யூ கேன் கம்பேர் வித் எனி அதர் அகாடமிஸ் அண்ட் கான்டாக்ட் த நம்பர். ஓகே, நம்ம அகாடமியில கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வி ஹாவ் ஹார்ட்லி அ மந்த். ஓகே, லாஸ்ட் 15 டேஸ் எல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது. ஸோ ஒரு 1 மந்த் தான் நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு டூ ஜாயின் அவர் டெஸ்ட் பேட்ச். தேங்க்யூ ஆல்.